அம்மா பிரசாதம் கொடுக்க தொன்ன சைஸை பார்த்துட்டீங்கன்னா ஆர்டர் பண்ணிடுவேன். கொடுங்க. எதுக்கு இது? வருஷம் கோயிலுக்கு சாமி முட வரவங்களுக்கு நம்ம சார்புல புளிச்சாதமும் பொங்கலும் கொடுப்போம். அதுக்குதான் இது. இதுல பிரசாதமா? இதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. டேய், ஏன் பிரயோஜனம் இல்ல? கோயிலுக்குள்ள வந்து சாமி கும்பிடுறவங்க யாரு? வீட்ல கறியும் சோறும் சமைச்சு வச்சுட்டு வரவங்க தானே? ஆமா ஆமா. அவங்களுக்கு இதுல பிரசாதம் கொடுக்கறதுக்கு பதிலா இந்த நல்ல நாள்ல கூட நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாம கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, அவங்கள உட்கார வச்சு விருந்து வச்சா வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்துவாங்க. இத்தனை வருஷமா எனக்கு இந்த விஷயம் தோணவே இல்ல. அருமையான யோசனை. ஐயோ செம்டியோ. இந்தா முருகா, நம்மளுக்கு ஒரு கேரியர் தனியா செட் பண்ணிட்டியல்ல? வாயே கேரியர் மாதிரி தான் இருக்கு இந்த கவிக்கோ. சாம்பார் கொண்டு வந்து குடுறா. வாரப்பு பொறுங்க, சும்மா சவுண்ட கொடுத்துக்கிட்டு. சரி சரி. புரோகிராம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா. ஆனா எனக்கு தான் ஒரு மனக்குறை. என்னடா? ஒரு ரிக்கா டான்ஸ் இருந்திருந்தா. வணக்கங்கம்மா. இப்படி ஒரு நல்ல சாப்பாடு நாங்க சாப்பிட்டதே இல்லைங்கம்மா. வயிறு மட்டும் இல்ல, மனசும் நிறைஞ்சிருச்சு. உங்க பரம்பரையே நல்லா இருக்கணும்மா. வரேம்மா. நில்லு. என்னங்க? ஏ பொண்ணு, இங்க வா. இப்படி ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணதே இந்த பொண்ணு சொல்லித்தான். நீங்க நல்லா இருக்கணும். மனுஷனுக்கு எவ்வளவுதான் பணம் காசு சொத்து கொடுத்தாலும் போதும்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டான். போதும்னு சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடு. பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது பெரிய புண்ணியம் இல்லம்மா? இந்த தத்துவம் யாருக்கா? கேக்குறான்ல. சொல்லுவோம்ல. மற்றவங்களுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணிட்டு பெத்த பையனுக்கு மட்டும் பாவம் பண்றாங்களே, இது நியாயமான்னு கேட்கறதுக்காக தான் இந்த தத்துவம். டேய், நீ பேசாத. இந்த பாரு, யார் இந்த பொண்ணு என்னன்னே தெரியாது. எவ்வளோ பொறுப்பா புத்திசாலியா நடந்துக்குது. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட சரின்னு சொல்லியிருப்பேன். எங்கேயோ முகம் தெரியாத ஒரு பொண்ணை பார்த்து நீ லவ் பண்றேன்னா நான் ஒத்துக்கணுமா? தாயி, என்ன? அந்த பொண்ணுதான் இந்த பொண்ணு. என்னது? இந்த பொண்ணுதான் அந்த பொண்ணு. ரெண்டு பொண்ணு ஒண்ணுதான். எங்க அம்மா